அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். மீண்டும் இன்று 3ஆம் நாள் டான் டிவியினுடைய கல்வி பகுதியினூடாக உங்களை சந்திப்பதிலிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த அடிப்படையிலே வணிக கல்வி பாட அலகிலே தேர்ச்சி மட்டம் 18 18.1 முதல் ஒரு மணித்தியால வகுப்பிலும் பின்னர் அடுத்த நாள் ஒரு மணித்தியால வகுப்பிலும் பார்த்திருந்தோம். என்று தேர்ச்சி மட்டம் 18.1 இறுதி பகுதிக்குள் நுழைவதற்கு முன்னர் நான் இறுதியாக 2வது நாள் வகுப்பிலே சொல்லிவிட்டு சென்றிருந்தேன். மாணவர்களே, நாங்கள் படித்ததை பிரயோக ரீதியாக உங்களுக்கு ஒரு கேள்வி நான் தருவேன் என்று சொல்லி, அந்த அடிப்படையிலே அந்த கேள்வியை உங்களுக்கு தருவதற்கு முன்னர் படித்த விடயத்தை என்னவென்பதை சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு அந்த கேள்வியை நான் சொல்வதற்கு தயாராகின்றேன். நான் கேள்வியை சொல்ல முற்படுகின்ற பொழுது நீ எல்லா மாணவர்களும் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். குறிப்புகளை எடுப்பதற்காக பாட குறிப்புகள் எடுப்பதற்காக கைகளில் தாள்களை வைத்திருப்பீர்கள். நான் சொல்கின்ற அந்த வினாக்களை ஆறுதலாக இங்கே சொல்வேன். வகுப்பறையில் எவ்வாறு என்னுடைய வினா உங்களுக்கு தரப்படுகின்றதோ அதே போல இங்கே தொலைக்காட்சியினுடைய வினாக்கள் வாயினால் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் ஆறுதலாக அந்த வினாவை எழுதி அந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் செய்து கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே நான் கடைசியாக பார்த்த கெடிங்கை உங்களுக்கு சொல்கிறேன். வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கின்ற பொழுது வணிக திட்டம் தொடர்பான முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்ற கெடிங் பார்க்கின்றோம். வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கின்ற பொழுது வணிக திட்டம் தொடர்பாக முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்ற விடயத்தை நாம் பார்த்திருந்தோம். முதலாவது குவிமையப்படுத்தல் என்ற விடயத்தை பார்த்திருந்தோம். அதில் என்ன விளக்கம் சொல்லப்படுது? நீர் யார்? நீர் ஆரம்ப இருக்கும் வணிகம் எவ்வகையானது? வணிகத்தை ஆரம்பிப்பது எவ்வாறு? ஆரம்பிக்கப்பட்ட வணிகத்தை விருத்தி செய்வது எவ்வாறு என்பதை சொல்லியிருந்தேன். இரண்டாவதாக நான் சொல்லியிருந்தேன், எந்த ஒரு வணிகத்துக்கும் மிக பிரதானமான அடிப்படை யாரு? வாடிக்கையாளர். அந்த அடிப்படையிலே வாடிக்கையாளர் தொடர்பாக விளக்கம் சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு வாடிக்கையாளர் ஒரு குறிப்பா இருப்பேன். அதை சொல்லுவோம் என்ன பேர்ல சொன்னால் இலக்கு. இலக்கு வாடிக்கையாளர்களை இனங்காண்பதும் அந்த இலக்கு வாடிக்கையாளர்களை எவ்வாறு அண்மித்துக் கொள்வது என்பதற்கான விடயங்களையும் அங்கே சொல்ல வேண்டும். இலக்கு வாடிக்கையாளர் இனங்கண்ட பிறகு மூன்றாவது என்ன விடயத்தில் எங்க கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இலக்கு. வணிகத்தினுடைய பிரதான இலக்கு என்ன? அந்த இலக்கை எப்படி அடையலாம்? வணிகத்தினுடைய பிரதான இலக்கு என்ன? அந்த இலக்கை எப்படி அடையலாம்? நாலாவது, தேவையான நிதி வளங்களை பெற்றுக்கொள்ள. வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான மூலதனத்தின் அளவு, அந்த மூலதனத்தை எவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம்? இவ்வளவு விடயங்களையும் கவனத்தில் கொண்டு முழுமையான வணிக திட்டத்தை நாங்கள் தயாரித்துக் கொள்வோம் என்று சொல்லி போட்டு போனான். திருப்பி சொல்லி இருக்கிறேன். இப்ப பிள்ளைகளே, கேள்வி ஒன்றை நான் தரப்போகின்றேன். அந்த கேள்வியை ஆறுதலாக நான் 2 தரம் இங்கே வாசிப்பேன். நீங்கள் ஆறுதலாக அந்த கேள்வியை உங்களுடைய கைகளிலே இருக்கின்ற அந்த பாடக்குறிப்பு எடுக்கின்ற அந்த புத்தகங்களிலே அல்லது கொப்பிகளிலேயோ அல்லது தாள்களிலேயோ நீங்கள் அதை எழுதி கொள்ள வேண்டும். எழுதி இந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் எவ்வாறு எனக்கு தெரியப்படுத்தலாம் என்று யோசிப்பீர்கள். என்னுடைய இந்த ஒளிபரப்பு நடக்கின்ற அந்த நாள் அந்த நாள் பார்த்து அந்த ஒளிபரப்பு முடிந்த பிற்பாடு இந்த கேள்வியை வாசித்து நீங்கள் என்னுடைய கையடக்க தொலைபேசி இலக்கமான 077 67 40 450 என்று சொல்லப்படுகின்ற இலக்கம்தான்
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் என்னுடைய வைபர் நம்பரும் இதுவே. இது இல்லாதவர்கள் என்னுடைய முகப்பு புத்தகத்தினுடைய பேஸ்புக் ஐடி சபேஷ் பாலா என்று சொல்லப்படுகின்ற முகப்பு புத்தகத்தினுடைய ஐடிக்கு நீங்கள் அனுப்பி கொள்ள வேண்டும். முதல் 3, அதாவது முதல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் என்ற அடிப்படையில் யார் முதல் 3க்குள் அனுப்புகிறீர்களோ அவர்களுடைய பெயரை நான் அடுத்த வகுப்பு இங்கே வீடியோ காலியூடாக உங்களுக்கு படிப்பிக்கின்ற பொழுது உங்களுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆக அனுப்பி இந்த கேள்வியை சரியான விடைய எளிய மாணவனுடைய பெயரை இங்கே உச்சரித்து உங்களுக்கு ஒரு பாராட்டை சொல்லிக் கொள்வேன். அந்த அடிப்படையிலே இப்பொழுது நான் கேள்விக்குள்ளே வருகின்றேன். சூர்யா என்பவர் பிரபல்யமான ஒரு வணிகர் ஆவார். இவர் சூர்யா பேன்சி கவுஸ் என்ற வணிகத்தை ஆரம்பிக்க எண்ணியுள்ளார். திருப்பி சொல்கிறேன். சூர்யா என்பவர் பிரபல்யமான ஒரு வணிகர் ஆவார். ஓகே. இவர் சூர்யா பேன்சி கவுஸ் என்ற வணிகத்தை ஆரம்பிக்க எண்ணியுள்ளார். சரியா? இவர் ஏனைய வணிகத்தை விட வித்தியாசமான முறையில் இள வயதினரை அடிப்படையாக கொண்ட பொருட்களை மட்டும் வழங்குவதை அடிப்படையாக கொண்டு வணிகத்தை ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளார். தொடர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு ஆரம்பிக்க முடிவு செய்த வணிகத்திலே அவர் மேலும் அதிகமானவரை கவர்ந்து சமூகத்தில் நன்மதிப்பை பெற்று உயர்ந்த லாபம் பெறுவதே அவரது எண்ணம் ஆக கொண்டு வணிகத்தை ஆரம்பிப்பதற்கான வணிக திட்டத்தை தயாரிக்கின்றார். இதற்கு ஆரம்ப நிதியாக 1 லட்சம் ரூபாய் தேவை எனவும் தீர்மானிக்கின்றார். இதற்காக வங்கியில் கடன் ஒன்றை பெறவும் எண்ணியுள்ளார். சரியா? மேலே உள்ள சாராம்சத்தின்படி சூர்யா இவ்வணிகம் தொடர்பாக வணிகத் திட்டம் ஒன்றை தயாரிக்கும் பொழுது எவ்விடயத்தை கவனத்தில் கொண்டுள்ளார் என்பதை இவ்வணிகத்துடன் தொடர்புபடுத்தி கூறுக. 4 புள்ளி. திருப்பி வடிவாக சொல்லிவிடுறேன். பாருங்கள். இதனால் சூர்யா என்பவர் பிரபல்யமான ஒரு வணிகர் ஆவார். இவர் சூர்யா பேன்சி கவுஸ் என்ற வணிகத்தை ஆரம்பிக்க எண்ணியுள்ளார். சரியா? இவர் ஏனைய வணிகத்தை விட வித்தியாசமான முறையில் இள வயதினரை அடிப்படையாக கொண்ட பொருட்களை மட்டும் வழங்குவதை அடிப்படையாக கொண்ட
வணிகம் ஒன்றை ஆரம்பிக்க முடிவு செய்கின்ற அதே வேளை, வணிகம் ஒன்றை ஆரம்பிக்க முடிவு செய்கின்ற அதே வேளை அதிகமானவரை கவர்ந்து சமூகத்தில் நன்மதிப்பு பெற்று உயர்ந்த லாபம் பெறுவதே அவரது எண்ணமாக கொண்டு வணிகத்தை ஆரம்பிப்பதற்கான வணிக திட்டத்தை தயாரிக்கின்றார். இதற்கு ஆரம்ப நிதியாக 1,00,000 ரூபாய் தேவை எனவும் தீர்மானிக்கின்றார். இதற்காக வங்கியில் கடனை பெற எண்ணியுள்ளார். கேள்வி பாருங்கள். மேலே உள்ள சாராம்சத்தின்படி சூர்யா இவ்வணிகம் தொடர்பாக வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கும் பொழுது முழுமையாக அவரால் கவனம் செலுத்தப்பட்ட விடயங்களை இவ்வணிகத்துடன் தொடர்புபடுத்தி கூறுக. 4 புள்ளிகள். இதை பார்க்கிற அன்று எழுதி என்னுடைய தொலைபேசிக்கோ அல்லது என்னுடைய வைபர், வாட்ஸ்அப் அல்லது முகப்புணலுக்கோ யாருடைய முதல் 3 வருகின்றதோ அவர்களுடைய பெயர் இங்கே என்னுடைய வாயினால் இங்கே எல்லோருக்கும் அறிய தெரியப்பட்டு மனதார பாராட்டு ஒன்று வழங்கப்படும். அதிலே குறிப்பாக நான் சொல்றபடியாம் அந்த மாணவன் அல்லது மாணவியோ தன்னுடைய முழு பெயர், தன்னுடைய பாடசாலை அல்லது தனியார் கல்வியுடைய இதை அடையாளப்படுத்தி இங்கே அந்த விடையை எனது வாட்ஸ்அப் அல்லது வைபர் அல்லது பேஸ்புக்கு நீங்கள் அனுப்பிக்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நான் இன்றைய நாளுடைய முக்கியமான பகுதி 18.1 என்று சொல்லப்படுகின்ற தேர்ச்சி மட்டத்திலே இருக்கின்ற இறுதி பகுதியை அண்டிக் கொண்டிருக்கிற ஒரு தலையங்கத்துக்குள்ளே நாங்கள் உட்பிரவேசிக்கின்றோம். இந்த தலையங்கம்தான் இந்த பாடத்தினுடைய ஏனைய தேர்ச்சி மட்டங்களாக பிரிக்கப்படுகின்றது. உங்களுக்கு அங்கே காட்டப்படுகின்ற அந்த காட்சியிலே அந்த தலையங்கம் போடப்பட்டிருக்கின்றது. அந்த தலையங்கத்துக்குள்ளே இருக்கிற விடயங்கள் அங்கே காட்டப்படுகின்றது. மேலும் நான் இங்கு விளங்கப்படுத்துகின்ற இந்த ஒயிட் போர்டிலே கருப்பெழுத்துக்களால் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் பிரிவுகள். ரைட், தி ஃபர்ஸ்ட் பார்ட் முதற் பக்கம் என்பதற்கு ஒரு ஆங்கிலம் கவர் பேஜ். ரைட், செகண்ட் ஒன் நிறைவேற்று சுருக்கம், எக்ஸிகியூட்டிவ் சம்மரி. ஓகே, தேர்ட் ஒன் சந்தைப்படுத்தல் திட்டம், the marketing plan. Fourth, செயற்பாட்டு திட்டம், operational plan. மனிதவள திட்டம், human resource plan. நிதி திட்டம், financial plan. பின்னிணைப்புகள், appendix. இவ்வாறு வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் பிரிவுகளாக இருக்கின்றன. இதுதான் பாஸ்ட் பேப்பர்ல 2014 ஆண்டு 2011 ஆண்டு வந்த பாஸ்ட் பேப்பர் கேள்விகளை பார்த்தீர்கள் என்றால் ஒரு வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படுற சகல பிரிவுகளையும் குறிப்பிட்டு அதுக்கை விளக்க சொல்லி கேட்டிருந்தோம். சரியா? அந்த அடிப்படையிலே பாருங்கள், முதலாவது நாங்க பார்க்க போறதில் விளாபடியத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை பார்த்து கொள்ள, அதுல ஒரு சில விஷயத்தையும் பார்த்து கொள்ள, தேர்ச்சி மட்டம் 18.1 இனிதே நிறைவேறும். அது இனிதே நிறைவேறிய பின்னர்
ஒரு சில பயிற்சி வினாக்கள் தந்த பிறகு அடுத்த தேர்ச்சி மட்டம் 12 அடுத்த நாள் வகுப்பில் உங்களை சந்திப்பேன். அந்த அடிப்படையிலே முதலாவது முதற் பக்கம் என்ன சொல்லப்படுகிறது? முதற் பக்கம். இரண்டாவது வாருங்கள் என்ன சொல்லப்படுது? நிறைவேற்றி சுருக்கம். நிறைவேற்றி சுருக்கத்தை நாங்கள் விரிவாக படிக்க போறோம்னு சொன்னால் 18.7 இந்த பாடத்து இறுதி தேர்ச்சி மட்டம் அதான் 18.7 பார்த்துக்கொள்வோம். அடுத்தது சந்தைப்படுத்தல் திட்டத்தை 18.2 அடுத்தது செயற்பாட்டு திட்டத்தை 18.3 தேர்ச்சி மட்டத்திலையும் மனிதவள திட்டத்தை 18.4 தேர்ச்சி மட்டத்திலும் நிதி திட்டத்தை 18.5 தேர்ச்சி மட்டத்திலும் இதில் உள்ளடக்க பிரிவுகளை விரிவாக பார்த்து முடிக்கின்ற பொழுது எங்களுடைய 40 பாட வேளைகளும் முடிந்து இந்த பாடம் இனிதே நிறைவேறும். தெளிவாக ஆறுதலாக உங்களுக்கு இந்த கற்பித்தலை எங்களுடைய கல்வி டிவியினூடாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருப்பதிலே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் இங்கே படிப்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு உங்களை முன்னுக்கு இருத்தி பார்ப்பது போல கற்பனை செய்து படிப்பிக்கின்ற பொழுது மனம் பூரித்து நல்ல ஒரு ஆனந்தத்தோடு எங்களுக்கு இந்த சேவையை எங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே மாணவர்களே, இந்த தொலைக்காட்சியினூடாக கற்பிக்கின்ற விடயங்களை தவறாது நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் பாடத்தினுடைய நுழைவாயிலே முதலாவது விஷயத்துக்குள் வரப்போகின்றோம். என்னவென்று சொல்லி சொன்னால் முதற் பக்கம். முதற் பக்கம் என்று சொல்லி சொன்னால் இல்லை, ஆங்கிலத்திலே சொல்லும் கவர் பேஜ். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் கவர் பேஜ். முதற் பக்கத்திலே இருக்கிற விடயம் என்ன? ரைட், சிம்பிளா கவனிங்க. பாடமாக்க தேவையில்லை, சிம்பிளா கவனிங்க. திருப்பி என்னமொன்றை ஞாபகப்படுத்துகிறேன். இதுல சொல்ல போற ஒவ்வொரு விடயமும் உங்களுடைய பாஸ் பேப்பரிலே கடந்த கால பரீட்சை வினாக்களிலே இவைகள் ஜாவும் வந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கெடிங்கு முடிய 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 அதுல வந்த சக்சர், அதுல வந்த எம்சிக்யூ கேள்விகள் சொல்லப்படுவதோடு எனது சுயமான கேள்விகள் உங்களுக்கு பயிற்சிக்காக தரப்படும். கேள்விகளை நான் தடுகின்ற பொழுது மிக ஆறுதலாகவும் நிதானமாகவும் தொலைக்காட்சியில் ஊடாக தெளிவாக உங்களுக்கு தருவேன். நீங்கள் அதை குறிப்பெடுத்து எழுதி கொள்ள வேண்டும். ஏன்னா படிக்கிற மாணவர்கள் சரி, உலகம் பூராகும் நாடு பூராகும் இந்த தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். எனவே என்ன படிக்கின்ற மாணவர்களாக இருக்கலாம், படிக்காத மாணவர்கள் அனைத்து மாணவர்களும் இந்த கேள்வியை செய்து பழகுகின்ற பொழுது 8ஆம் கேள்வியை இலகுவாக உங்களால் பரீட்சையில் தெரிவு செய்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே நாங்கள் முதற் பக்கம் என்று சொல்லி சொன்னால் என்ன? வணிகத்தினுடைய மிக முக்கியமான இலட்சணங்கள் முதற் பக்கத்தில் விளக்கப்படும். வணிகத்தினுடைய மிக முக்கியமான இலட்சணங்கள், அதாவது முக்கிய விடயங்கள் முதற் பக்கத்தில் உள்ளடக்கப்படும். அப்ப அந்த முதற் பக்கத்திலே உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள் என்ன என்றதை பார்ப்போம். முதற் பக்கத்திலே உள்ளடக்கப்படும் விடயங்கள் பாருங்கள். முதற் பக்கத்தில் இருக்கக்கூடிய முகவரி இருக்கும். அட்ரஸ். என்னத்தின் அட்ரஸ்? வணிகத்தின் முகவரி. வணிகத்தை பற்றி தான் கேட்கிறோம். வணிகத்தின் முகவரி இருக்கு. இப்ப சிம்பிளா சொல்லுங்களேன். ஒரு விளம்பரம் போகும். விளம்பரம் போட்டு அந்த விளம்பரத்துக்கு முகவரி சொல்ல, முகவரி சொன்னாத்தான் நாங்கள் அங்க போய் எழுதிது கொள்ளும் பொருளமாய். என்ன இப்ப உதாரணமா சொல்லும்னா என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒரு கடை என்ற விளம்பரம் சொல்லிக்க வாணி டெக்ஸ்டைல்ஸ், வாணி டெக்ஸ்டைல் சொல்லி வாணி டெக்ஸ்டைல் அட்ரஸ் சொல்லி தான் சொல்லுவோம். அவ கட்டாய முகவரி இருக்கும் முதல் பக்கத்தில். சரி, இரண்டாவது வந்து பிள்ளைகள் தொலைபேசி இலக்கம். அதெல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுது பாருங்கள். தொலைபேசி இலக்கம். சரியா குழந்தைகள்? ரைட். மூன்றாவது விடயம் சொல்லப்படுது என்னவென்று சொல்லி சொன்னால் தொலைபேசி இலக்கம். சரிதானே? ரைட். மூன்றாவது விடயம் சொல்லப்படுது என்னவென்று சொல்லி சொன்னால் மின்னஞ்சல் முகவரி. மின்னஞ்சல் முகவரி. சரிதானே? வடிவாக்கம். இங்க இலக்கம், இங்க முகவரி, இமெயில் அட்ரஸ். நாலாவது இணையதள முகவரி. சில வணிகங்களுக்கு வெப்சைட் இருக்கு. சோ அந்த வெப்சைட் அட்ரஸ். இணையதள முகவரி. இணையதள முகவரி. அடுத்தது
நகல் இலக்கம். தொலை நகல் உங்களுக்கு தமிழ் சில புரியாம இருக்கு. பிடிக்காம நகல் வழங்க ஃபேக்ஸ். சரியா? அப்ப வேற முதலாவது முகவரி அட்ரஸ், டெலிபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், வெப்சைட் அட்ரஸ், ஃபேக்ஸ் நம்பர். சரியா? முதல் பக்கத்தில் என்ன இருக்கு? முகவரி, தொலைபேசி இலக்கம், மின்னஞ்சல் முகவரி, இணையதள முகவரி, தொலைநகல் இலக்கம். சரிதானே? ரைட். இவ்வளவு அது இருக்கும். அதுல மேலும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறான். என்னவென்று சொல்லி சொன்னால் வடிவாக்கம் வச்சுக் கொள்ளுங்கள். மேலும் ஒரு விடயம் சொல்றான். முதற் பக்கத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயம் தொடர்பான ஏதாவது தகவல் அல்லது வினா ஒன்று தொடர்பில் உச்சரிக்கக்கூடிய நபர்களின் பெயரும் அங்கு இருக்கு. சொல்லுவாங்களா? என்னண்டு முதற் பக்கத்தில் உள்ளடக்கப்படும் விடயம் தொடர்பான ஏதாவது தகவல் ஒன்று அல்ல வினா ஒன்று தொடர்பில் உச்சரிக்கக்கூடிய நபர்களின் பெயரும் அங்க இருக்கு. அதுல இருக்கிற விடயம் சம்பந்தமா டவுட்டா கிளியர் பண்ணணும்டா ஒரு ஆளு பேரை போட்டு அல்ல ஒரு ஆளு பேர் அதுக்கும் அங்கே என்ன செய்யும் இருக்கு. அப்ப முதல் பக்கத்தில் என்ன இருக்கும் சொல்லுங்கள்? பெயர், தொலைபேசி இலக்கம், தொலைநகல் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி, இணையதள முகவரி. இவ்வாறு முதற் பக்கத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் ஏதாவது வினா ஒன்று அல்லது தகவல் ஒன்று தொடர்பில் உச்சரிக்கக்கூடிய நபர்களின் பெயர். அந்த அர்த்தம் இது சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேட்கலாம். அந்த பேரும் அதுல குறிக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப முதலாவது விஷயம் அத வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் பிரிவில் இருக்க முதலாவது விஷயம் முதற் பக்கம் என்ற விஷயம் டன். சரியா? சரி. இப்ப இதுல இன்னும் ஒரு கேள்வி சொல்லுகிறேன். அதில் உங்களை வீடியோவில் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த கேள்வி சொல்ற இந்த முதற் பக்கம் என்றதை வச்சுக்கொண்டே பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்தது. என்னென்றால் 2011 ஓல்டு பேப்பர் ஓல்டா இருக்கலாம், நியூவா இருக்கலாம். சில கன்செப்டுகளான தியரிகள் மாற்றவும் மேலாது. என்ன? ஓகே. அந்த அடிப்படையிலே 2011 ஓல்டிலே வந்த கேள்வி 2011 ஓல்டில வந்த கேள்வி என்னென்றால் பாருங்கள், எழுதிக் கொள்ளுங்கள். வணிக திட்டத்தில் உள்ளடக்கத்திற்கு மேலாக வணிக திட்டத்தில் உள்ளடக்கத்திற்கு மேலாக வணிக திட்டத்தில் உள்ளடக்கத்திற்கு மேலாக முதல் பக்கம் முன் அட்டை பக்கம் வணிக திட்டத்தில் உள்ளடக்கத்திற்கு மேலாக முன் அட்டை பக்கம் கவர் பேஜ் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வணிக திட்டத்தில் உள்ளடக்கத்துக்கு மேலாக முன் அட்டை பக்கம் வணிக திட்டத்தில் உள்ளடக்கத்துக்கு மேலாக முன் அட்டை பக்கம் கவர் பேஜ் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இவ் முன் அட்டை பக்கத்தில் முன் அட்டை பக்கத்தில் உள்ளடக்கப்படும் அடிப்படை தகவல்கள் 4 தருக. அடிப்படை தகவல்கள் 4 தருக. சரியா? வணிக திட்டத்தில் உள்ளடக்கத்துக்கு மேலாக முன் அட்டை பக்கம் ஆங்கிலத்தில் கவர் பேஜ் முடிச்சிட்டு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இவ் முன் அட்டை பக்கத்தில்
உள்ளடக்கப்படும் அடிப்படை தகவல்கள் 4 தருக. அடிப்படை தகவல்கள் 4 தருக. 4 எழுதினால் அதுக்கு 4 தர அரை 2 முன்னுக்கு என்ன விடயங்கள் விளக்கப்பட சொன்னேன். அதை திருப்பி நான் சொல்ல பிரயோசனம் இல்லை. நீங்க திருப்பி நோட்ஸை பார்த்து வாசி நினைவுபடுத்தி அதுக்குரிய ஆன்சரை எழுதி கொள்ளுங்க. முதலாவது விஷயத்துல பிரிவில் இருக்க முதலாவது விஷயம் முடிச்சு. ஓகே ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் 2வதுக்கு போமா? சரி, வணிக திட்டத்தில் விளக்கப்படும் பிரிவுகள்ல மிக முக்கியமான பிரிவு 2வது. அந்த 2வது சொல்லுவோம் எலவெட் சொன்னால் மார்க்கெட்டிங் பிளான். போறதுக்கு முதல் சரியா சாரி அணிக வேண்டும். மார்க்கெட்டிங் பிளான் போறதுக்கு முதல் உங்களுக்கு அதுல இருக்கிற 2வது விஷயத்துக்கு வாரம். நிறைவேற்று சுருக்கம். சுருக்கமா ரைட், பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி படிப்பிக்கலாம். பட் ஒரு ஓரா படிப்பிக்கிற பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளும். சரிதானே? ரைட். நிறைவேற்று சுருக்கம் ஆங்கிலத்தில் சொல்லும் பிள்ளைகள் எக்ஸிக்யூட்டிவ் சமரி. சரி, என்ன சமரி? எக்ஸிக்யூட்டிவ் சமரி, நிறைவேற்று சுருக்கம். சரிதானே? ரைட். நிறைவேற்று சுருக்கம் என்றால் இதுல நுணுக்கமாக நிறைய விடயங்கள் கவனிப்போம். இன்னைக்கு முதலாவது அவரில் நான் 18.1 இன்றை முடிக்க வேண்டும். நுணுக்கமாக சொல்லிக் கொண்டுதான் போகணும். அதுக்கான அவசரப்பட்டும் போக முடியாது. எங்களுக்கு நிறைய காலங்களை நாங்கள் பயன்படுத்தி படிக்கின்ற பொழுதுதான் அது தெளிவாக எங்களுக்கு புள்ளிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அந்த அடிப்படையிலே வகுப்பறையில் எவ்வாறு கற்பிக்கின்றமோ அதே அந்த அடிப்படையிலே உங்களுக்கு கற்பிக்க வட்டிவாக அவதானித்துக் கொள்ளுங்கள். நிறைவேற்று சுருக்கம் என்றா என்ன? எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. ஒவ்வொரு விஷயத்தை பாயிண்ட்ஸ் உடைக்கிறது. ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ஒவ்வொரு எம்சிக்கு கேள்வி. சரிதானே? ரைட். இப்ப பாருங்கள், நிறைவேற்று சுருக்கம் என்றா என்ன பாருங்க. வணிக திட்டத்தினுடைய சகல விடயங்களை எழுதின வணிக திட்டத்தில் விளக்கப்படுகின்ற அடிப்படை விடயங்களை அண்டர்லைன் அடிப்படை வணிக திட்டத்தில் விளக்கப்படுகின்ற அடிப்படை விடயங்களை சுருக்கமானதாக என்னவாக சுருக்கமானதாக எடுத்து கூறுகின்ற பகுதிதான் நிறைவேற்று சுருக்கம். சரியா? நிறைவேற்று சுருக்கத்தை நல்ல விரிவா படிக்க போறோம். இந்த பாடத்தின் இறுதி தேர்ச்சி மட்டம் 18.7 நல்ல விரிவா படிக்க போறோம். அப்படியே அக்கௌனிங் கூட நிறைவேற்று சுருக்கம்னா என்ன? வணிக திட்டத்தில் விளக்கப்படும் அடிப்படை விடயங்களை சுருக்கமாக எடுத்து கூறும் பகுதி. சொல்லுங்க, வணிக திட்டத்தில் விளக்கப்படும் அடிப்படை விடயங்களை சுருக்கமானதாக அடிப்படை விடயங்களை சுருக்கமானதாக எடுத்து கூறுகின்ற ஒரு பகுதிதான் என்னன்னு சொல்லி அழைக்கப்படும் என்று சொன்னால் நிறைவேற்றி சுருக்கம். வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படுகின்ற அடிப்படை விடயங்களை சுருக்கமானதாக எடுத்து கூறும் பகுதிதான் என்னன்னு சொல்லி அழைக்கப்படும் என்று சொன்னால் நிறைவேற்று சுருக்கம் என அழைக்கப்படும். சரியா? இது முதலாவது பாயிண்ட்ஸ். இரண்டாவது பாயிண்ட்ஸ், திட்டத்தை வாசிப்பவருக்கு முழுமையான திட்டம் தொடர்பான பெருமட்டான விளக்கம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கும் ஒரு பகுதியாக இது காணப்படும். திட்டத்தை வாசிப்பவருக்கு முழுமையான திட்டம் தொடர்பான ஒரு பெருமட்டான விளக்கத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு பகுதியாக இது காணப்படும். என்ன அர்த்தம்? இதை வாசிக்கிறவருக்கு அங்க இருக்கிற எல்லா இதை வாசிச்சாலே என்னென்ன விடயம் இருக்கின்றது அவரால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையில் தயாரிக்கப்படுவதால் இந்த நிறைவேற்றி சுருக்கம். வழங்குதா?
என்று திட்டத்தை வாசிப்பவருக்கு முழுமையான வணிக திட்டம் தொடர்பான திட்டத்தை வாசிப்பவருக்கு முழுமையான வணிக திட்டம் தொடர்பான பெருமட்டான விளக்கம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கும் ஒரு பகுதிதான் இந்த நிறைவேற்றி சுருக்கம். சரிதானே? முதலாவது என்ன? வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் அடிப்படை விடயங்கள் அனைத்தையும் சுருக்கமாக எடுத்து கூறும் பகுதி நிறைவேற்றி சுருக்கம். வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் அடிப்படை விடயங்கள் அனைத்தையும் அதை அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கணும். இதான் முக்கியமான சொல். இதை வச்சுக்கொண்டே 2 வயசு பாஸ் எம்சி கேள்வி நுணுக்கமாக கேட்டு சொல்லுவேன். கேள்வி அடிப்படை விடயங்கள் அனைத்தையும் எப்படி சுருக்கமாக எடுத்து கூறும் வணிக திட்டத்தின் பகுதி நிறைவேற்றி சுருக்கம் எனப்படும். 2வது பாயிண்ட், திட்டத்தை வாசிப்பவருக்கு முழுமையான வணிக திட்டம் தொடர்பாக திட்டத்தை வாசிப்பவருக்கு முழுமையான வணிக திட்டம் தொடர்பான பெருமட்டான விளக்கம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு பகுதி என்றால் சாராம்சத்தை ஓரளவு விளங்கக்கூடியதா இருக்கும். அதான் 2வது அர்த்தம். 3வது முக்கியமா இருக்கும். இதான் முக்கியம். 3வது பாயிண்ட் எப்படி என்றால், இது எவ்வேளையிலும் சுருக்கமானதாகவும் கவர்ச்சிகரத்தன்மை கொண்டதாகும். அது உங்களை கையில் எப்படி பாதிச்சிருக்காங்க, ஈர்ப்புத்தன்மை கொண்டதாக ஈர்க்கிறது பேச்சு வழக்கம். இது எவ்வேளையிலும் சுருக்கமானதாகவும் கவர்ச்சிகரத்தன்மை கொண்டதாகும். கவர்ச்சிகரத்தன்மை உங்களோட பேச்சு வழக்கு தமிழ்ல உங்களோட கையில் எப்படி போடப்படுகிறது, ஈர்ப்புத்தன்மை கொண்டதாகும் காணப்பட வேண்டும். இது எவ்வேளையிலும் எப்படி இருக்கும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் இது எவ்வேளையிலும் சுருக்கமானதாகவும் கவர்ச்சிகரத்தன்மை கொண்டதாகவும், கவர்ச்சிகரத்தன்மை உங்களோட கையில் எப்படி போடுறது, ஈர்ப்புத்தன்மை கொண்டதாகவும் என்ன செய்யப்படும், காணப்பட வேண்டும். இது ஒரு நிறைவேற்றி சுருக்கம். என்ன நிறைவேற்றி சுருக்கம் என்றா முதலாவது கவனித்துக் கொள்ளுங்கோ. வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் அடிப்படை விடயங்களை சுருக்கமானதாக எடுத்து காட்டுகின்ற ஒரு பகுதியே நிறைவேற்றி சுருக்கமாகும். வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் அடிப்படை விடயங்களை சுருக்கமானதாக எடுத்து காட்டும் ஒரு பகுதியே நிறைவேற்றி சுருக்கம். 2வது பாயிண்ட், திட்டத்தை வாசிப்பவருக்கு முழுமையான வணிக திட்டம் தொடர்பான பெருமட்டான விளக்கம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கும் ஒரு பகுதி எது, நிறைவேற்று சுருக்கமா இருக்கு. இது நிறைவேற்று சுருக்கம். இது எவ்வேளையிலும் சுருக்கமானதாகவும் கவர்ச்சிகரத்தன்மை கொண்டதாகும், அதாவது சாதாரண தமிழ் சொல்லிக்க ஈர்ப்புத்தன்மை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். சரியா? ரைட். இப்ப இதை தொடர்படுத்தி கொஞ்சம் பயிற்சி வினாக்களை பார்ப்போம். பயிற்சி வினா. ரைட். முதலாவது பயிற்சி வினா எப்படி என்று சொன்னால், 2014 வந்த பாஸ் கேள்வியை அது கணக்க சேர்த்து வந்தேன். அப்ப உங்களை ஒவ்வொரு கேள்விக்குள்ளே உடைச்சு தரதுக்கான கேள்வியை உடைச்சு விடுறேன். அவ்வளவுதான். அப்புறம் நீங்க படிச்சு முடிய அந்த பாஸ் போய் பாருங்க, சேர்த்து உடைச்சு தந்த கேள்வி எல்லாம் சேர்த்து இருக்கு. சரிதானே? ரைட். அந்த அடிப்படையில 2014 வந்த அந்த கேள்வி அதே கேள்வி தான். அதுல 2 கேள்வி சேர்த்து வந்தது. நான் தனியது கதா. இப்படி வணிக திட்டத்தின் சில பிரிவுகள் பின்வரும் அட்டவணையில் தரப்படுகின்றது என்று சொல்லி அந்த அட்டவணை 3ஆக பிரிக்கப்படுது. வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் பிரிவுகள், விவரணம், அதில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் என்று கேட்டோம். சரி, நான் அதை கேள்வியை உடைச்சு சொல்றேன். எப்படி என்றால்,
வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் ஒரு பிரிவான நிறைவேற்று சுருக்கத்தினுடைய விவரணம் யாது என விபரணம் யாது. கேள்வி பாருங்க, நல்ல நுணுக்கமான கேள்வி. என்ன எல்லாரும் அந்த சிம்பிளா விட்டாரு. 2014 உங்களுக்கு தெரியும், வணிக கல்வியில ஒரு பெரிய மாற்றமே கொண்டு வரப்பட்டது. ஒரு பேப்பர் கேள்வி எல்லாமே எல்லா பாடமும் கலந்து வந்தது. கிரேட் 12 சிலபஸ் கூட 13 8வது கேள்வியில வந்திருந்தது. 2014 பாஸ் எடுத்து பாத்தீங்களா தெரியும். அது நல்ல ஸ்டாண்டர்டான பேப்பராக அமைந்திருந்தது. சரியா? அவன் மாணவர்களே, இந்த கேள்வியை நான் மாற்றி சொல்லுகிறேன், நீங்க நோட் பண்ணிக் கொள்ளுங்கள். வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் பிரிவுகளில் ஒன்றான நிறைவேற்று சுருக்கத்தின் விபரணம் யாது. இதையும் நீங்கள் கோப்பியில் எழுதி எனக்கு அனுப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இதுவும் அதே போலதான் உங்களுக்குரிய அந்த செயற்பாடு இருக்கு. சரிதானே? ஒரு மார்க்ஸ். சரி, இப்படாப்பா இதை தொடர்படுத்தி வந்த எம்சிஇ கேள்வி பார்ப்போம். சரியா? அப்ப இதை தொடர்படுத்தி வந்த எம்சிஇ கேள்வி முதல் நான் படிப்பிச்ச இந்த 2 விடயத்தையும் வச்சுக்கொண்டு என்னுடைய சில கட்டமைப்பு வினாக்களை உங்களுக்கு கேட்கப்படும். ரைட், போடுங்கள். பயிற்சி வினாடு போட்டுட்டு பயிற்சி வினாடு போடுங்கள். பின்வரும் கூற்றுக்கள் உண்மை அல்லது பொய்யா என குறிப்பிடுக. பின்வரும் கூற்றுக்கள் உண்மையா பொய்யா என குறிப்பிடுக. ரைட், முதலாவது கேள்வி, வணிக திட்டம் முன்பக்கத்தில் வணிக திட்டத்தின் முன் அட்டை பக்கத்தில் தொலைபேசி இலக்கம் காணப்படும். வணிக திட்டத்தின் முன் அட்டை பக்கத்தில் தொலைபேசி இலக்கம் காணப்படும். ரைட், இது முதலாவது விஷயம். இரண்டாவது, வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் அடிப்படை விடயங்களை வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் அடிப்படை விடயங்களை சுருக்கமானதாக சுட்டிக்காட்டும் ஒரு பகுதியே நிறைவேற்றி சுருக்கம் ஆகும். திருப்பி சொல்ற கேள்வி எழுதிக் கொள்ளுங்கள். வணிக திட்டத்தில் உள்ளடக்கப்படும் அடிப்படை விடயங்களை சுருக்கமானதாக சுட்டிக்காட்டும் ஒரு பகுதியே நிறைவேற்றி சுருக்கம் ஆகும். சரியா? ரைட். அடுத்த பெரிய கேள்வி, பின்வரும் வினாக்களுக்கு பொருத்தமான விடையை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. பின்வரும் வினாக்களுக்கு பொருத்தமான விடையை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக.
எழுதுங்கள். வணிக திட்டங்களை வாசிப்பவருக்கு, வணிக திட்டங்களை வாசிப்பவருக்கு முழுமையான திட்டம் தொடர்பாக, முழுமையான திட்டம் தொடர்பாக பெருமட்டான தெளிவொன்றை டேஸ் பகுதி பெற்றுக் கொடுக்கும், டேஸ் பகுதி பெற்றுக் கொடுக்கும். வணிக திட்டங்களை வாசிப்பவருக்கு முழுமையான திட்டம் தொடர்பாக, முழுமையான திட்டம் தொடர்பாக பெருமட்டான தெளிவொன்றை பெற்றுக் கொடுக்கும் பகுதி டேஸா, டேஸா. சரி, அடுத்த கேள்வி. நிறைவேற்று சுருக்கம், நிறைவேற்று சுருக்கம் எவ்வேளையிலும் டேஸ் ஆகவும் டேஸ் ஆகவும் டேஸ் கொண்டதாகவும் டேஸ் கொண்டதாகவும் இருக்க வேண்டும். நிறைவேற்று சுருக்கம் எவ்வேளையிலும் டேஸ் ஆகவும் டேஸ் கொண்டதாகவும் இருத்தல் வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த நுணுக்கமா இந்த 2019 வந்த கேள்விகளை பாத்தீங்கன்னா கையில வசனம் அப்படியே போட்டுட்டு கடைசியில என்ன வசனமே முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி முன்னுக்கு சொல்லி வரக்கூடிய மாதிரி போட்டு விட்டவன் நிதி முகாமில். சரியா? அதே போல நிறைவேற்று சுருக்கம் எவ்வளையிலும் டேஸ் ஆகவும், இதுல என்ன விட உங்களுக்கு தெரியும், டேஸ் ஆகவும் டேஸ் கொண்டதாகவும் இருக்க வேண்டும். அதான் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ்ல சொல்லி இருக்கு. சரிதானே? இப்படிப்பட்ட கேள்விகளை போடுகிற பொழுது அடைப்புக்குறிக்குள்ளே புள்ளி வழங்கல் திட்டத்திலே என்ன போட்டுக் கொள்வார்கள் சொன்னால், ஒழுங்குமுறை அவசியம், ஒழுங்குமாறு எளிதில் புள்ளி வழங்கப்பட மாட்டாது. இதையும் நீங்கள் எழுதி எனக்கு அனுப்பிக் கொள்ளும். சரியா? ரைட். அடுத்த கேள்வி எம்சிக்குள்ள வந்தது. 2009 ஆண்டு எம்சிக்குள்ள 20வது கேள்வியா வந்தது. அப்ப பழைய பாட திட்டத்தில் 20 கேள்வி வர வரையால் இது பார்ட் 2ல பார்ட் 1 எம்சிக்குள்ள 20வது கேள்வியா வந்தது 2009. என்ன கேள்வி? நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு வணிக திட்டத்தின் விரிவான தகவல்களை, ஒரு வணிக திட்டத்தின் விரிவான தகவல்களை சுருக்கமாக விளக்குவது, ஒரு வணிக திட்டத்தின் விரிவான தகவல்களை சுருக்கமாக விளக்குவது. முதலாவது விடை நிறைவேற்று சுருக்கம். இரண்டாவது விடை வணிக விபரணம். மூன்றாவது விடை சந்தைப்படுத்தல் திட்டம். நாலாவது விடை செயற்பாட்டு திட்டம். ஐந்தாவது விடை
நிதி திட்டம். நிதி திட்டம். சரியா? இது ஒரு கேள்வி. இதே மாதிரி கேள்வி 2012 MCQல 30வது கேள்வியா வந்தது. MCQல 30வது கேள்வியா வந்திருந்தது. எப்படி என்று சொன்னால் அதுல சின்ன சொல்லு வித்தியாசம், அதுக்காண்டி சொல்றேன். முற்று முழுதான வணிக திட்டம் பற்றி, முற்று முழுதான வணிக திட்டம் பற்றி வெளிக்கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளணும். முற்று முழுதான வணிக திட்டம் பற்றிய, முற்று முழுதான வணிக திட்டம் பற்றிய ஒரு முன் கருத்தை, ஒரு முன் கருத்தை, ஒரு முன் கருத்தை, முற்று முழுதான வணிக திட்டம் பற்றிய ஒரு முன் கருத்தை, ஒரு முன் கருத்தை எப்பகுதியை வாசிப்பதன் மூலம், எப்பகுதியை வாசிப்பதன் மூலம், எப்பகுதியை வாசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதை செயற்பாட்டு திட்டம், செயற்பாட்டு திட்டம், நிதி திட்டம் இரண்டாவதை, மூன்றாவதை மனிதவள திட்டம், மனிதவள திட்டம், நாலாவது நிறைவேற்று சுருக்கம், நிறைவேற்று சுருக்கம், நிறைவேற்று சுருக்கம், அஞ்சாவது வணிக விவரம், வணிக விவரம். சரியா? பாருங்க, ஒரு சின்ன விஷயம் படிப்பிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை விதமான கேள்வி சொல்லிட்டு முன்னட்டே பக்கம் சொல்லி அதுல வந்த பாசியர் கேள்வி சொன்னான். நிறைவேற்று சுருக்கம் என்னன்னு விளங்கப்படுத்திட்டு அதை கேட்டானே பாருங்க ஒரு நுணுக்கமான கேள்வி. 2014ஆம் ஆண்டு என்ன கேட்டவன்? நிறைவேற்று சுருக்கத்தின் விபரணம் யாது? நிறைவேற்று சுருக்கத்தின் விபரணம் யாது? விபரணம் என்று போட்டோம் நீங்க குழம்புவீங்க. நீங்க படி எழுதி எனக்கு அனுப்பியக்கால் தெரியும் நீங்கள் என்ன மாதிரி படி எழுதி இருக்கிறீர்கள். விபரணம் யாது? நிறைவேற்று சுருக்கம் என்றா என்ன கேட்கலாம், கொஞ்சம் டெக்னிக்கா பாருங்க. நிறைவேற்று சுருக்கத்தின் விபரணம் யாது? இதான் இருக்க நுணுக்கம். ஓகே, சரி. அடுத்த நான் உண்மை போய் கூட்டில 2 கேள்வி உங்களுக்கு பயிற்சிக்கு தந்தேன். அதுல 2 சக்சர் கேள்வி தந்தேன். 4 பயிற்சி என்னுடைய சுயமான கேள்விகளாக தந்தேன். பிறகு MCQ கேள்வி 2 2009 வந்த ஒரு கேள்வி, 20ஆம் கேள்வியா வந்த கேள்வியும், 2012ஆம் ஆண்டு 30வது ஒரு MCQ கேள்வியும் நிறைவேற்று சுருக்கத்தை வச்சு வந்தேன். இவ்வளவு தான் இதுக்கு உங்களுக்கு தரக்கூடிய பயிற்சி. அறியப்படுத்தி அதுக்கு பயிற்சியும் உங்களுக்கு நீட்டா சொல்லியிருக்கேன். நீங்களும் கூட இருக்கிற நோட்ஸ் அப்படியே பார்த்து இந்த பயிற்சி செய்து கொண்டீர்கள் என்றால் இந்த செக்ஷன்ல கிளியர் ஆயிடும். அடுத்த கேள்விகளை வாரன் எதுக்கு என்று சொன்ன பிள்ளைகள், அதாவது வணிக விபரணம், ஆங்கிலம் பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன், பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன். சரி, உங்களோட ஆங்கில மொழி மூலமான வழிகாட்டல பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் போட்டிருக்கு. ஆனா உங்க தமிழ் மொழி மூலமான வழிகாட்டல இங்கிலீஷ் போலிக்க கம்பெனி டீடைல்ஸ் அல்லது பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கு. விபரணம் என்றது ஒரு டிஸ்கிரிப்ஷனை தான் இருக்கு. சரி, எங்களுக்கு தேவையில்லை. இப்ப நாங்கள் வணிக விபரம் அல்ல விபரணம், வணிக விபரம் அல்ல வணிக விபரணம், விவரம் விவரணம் எல்லாம் ஒன்றுதான். தமிழ்ல சில சில சொல்லுகளை போட்டு குழப்பிடுவான். வணிக விபரணம், இந்த வணிக விபரணம் என்றா என்ன என்றதை நாங்கள் பார்க்க போறோம். சரிதானே? வணிக விபரணம் என்றா என்ன? சிம்பிளா சொன்னா வணிகத்தை பற்றி சொன்னா வணிக விவரணம் என்ன? சோ அப்ப வணிக விபரணம் சொன்னால் பாருங்க, அத உங்களோட கைட்ல இருக்கிற நோட்ஸ் ஸ்டாரா உடைச்சு சொல்லிவிடுறேன். சரியா? ஏண்டா பிள்ளை அந்த உடைச்சு சொன்னாதான்
கட்டமைப்பு வினாவில் நீங்கள் எப்படி கேள்வி உடைச்சுடைச்சவன் போட்டாலும் நீங்கள் உடைச்சுடைச்சு விட எழுதியிருக்கிறீர்கள். இதான் நாங்கள் டெக்னிக். என்ன வணிகம், என்ன என்ன வணிகம், கம அவ்வணிகம் முன்வைக்கும் பொருட்கள் சேவைகள் தொடர்பான விவரங்கள். என்ன வணிகம், முதலாவது விஷயம் என்ன, எவ்வகை வணிகம் என்றும் அவ்வணிகத்தினால் முன்வைக்கப்படும் பொருட்கள் சேவைகள் தொடர்பான விவரங்களும் இதன் மூலம் வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் அனுகூலங்களும் அதன் விசேடத்துவத்தையும் எடுத்து விவரிக்கின்ற பகுதி வணிக விவரணம் எனும். என்ன வணிகம், என்ன வணிகம், பொருள் உற்பத்தி வணிகம், அது வணிகமா? அவர்கள் அந்த வணிகத்தால் முன்வைக்கப்படும் பொருட்கள் சேவைகள் தொடர்பான விவரம், பொருட்கள் சேவை தொடர்பான விவரம், இதன் மூலம் வழங்குகிற அந்த பொருட்கள் சேவையான இதன் மூலம் வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் அனுகூலங்கள், இதன் மூலம் வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் அனுகூலங்கள், சரி, அதன் விசேடத்துவம், அந்த மனிதன் விசேடத்துவம் எல்லாத்தையும் விவரிக்கின்ற ஒரு பகுதிதான் வணிக விவரணம். வணிக விவரணம் சரிதானே? சரி, இப்ப இந்த வணிக விவரணத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு? வணிக விவரணத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு நான் பார்த்துக்கொள். முதலாவது, வணிகத்தின் பெயரும் முகவரி. வணிகத்தின் பெயரும் முகவரி. உதாரணம் சரியா சொல்லிட்டு போறேன், நல்ல உதாரணம். ரைட், இப்படி விளம்பரம் போ எங்க எந்த டிவிலான் போறோம், எந்த டிவில, யாழ்ப்பாணம் வந்து விட்டது. ஒரு அழகான பெண் காரால வந்து இறங்கி வருவா. எந்த நகைக்கடை? நர்மதா நகை பூங்கா. 24 கேரட் தங்க நகைகளை பெற்றிட நீங்கள் நாட வேண்டிய ஒரு ஸ்தாபனம் நர்மதா நகை பூங்கா, யாழ்ப்பாணம், மின்சார நிலைய வீதிக்கு அருகாமையில். 24 கேரட் தங்க நகைகளை பெற்றிட நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஒரு ஸ்தாபனம் நர்மதா நகை பூங்கா, யாழ்ப்பாணம், மின்சார நிலைய வீதிக்கு அருகாமையில். இப்ப பாருங்கள், வணிகத்தின் பெயர் நர்மதா நகை பூங்கா, முகவரி யாழ்ப்பாணம், மின்சார நிலைய வீதி. முதலாவது என்ன? வணிகத்தின் பெயரும் முகவரியும். ரைட். இரண்டாவது, இலக்கு நோக்கம். இலக்கு நோக்கம். அவன் இலக்கு நோக்கம் என்ன? உயர்தரமான தங்க நகைகளை உயர்ந்த சேவை ஊடாக வழங்கி வாடிக்கையாளர்கள் மனதை வென்றெடுத்தல் மூலம் தங்களுடைய லாபங்களை உச்சப்படுத்திக் கொள்ள, தங்களுடைய லாபங்களை உச்சப்படுத்திக் கொள்ள என்ற அடிப்படையிலே வணிகத்தினுடைய விவரத்தின் இலக்கு நோக்கம் அமைந்திருக்கு. மூன்றாவது, பழைய நிர்மாணிப்பாளர்கள். பழைய நிர்மாணிப்பாளர்கள். நாலாவது, நிர்வாக கட்டமைப்பு. என்ன சொல்றது? நிர்வாக கட்டமைப்பு. சரியா? முதலாவது வணிகத்தின் பெயர் முகவரியும், இலக்கு நோக்கம், பழைய நிர்மாணிப்பாளர்கள், நிர்வாக கட்டமைப்பு. அஞ்சாவது, ஒழுங்கமைப்பு முறை. ஒழுங்கமைப்பு முறை. ஆறாவது, பணிப்பாளர் சபை. ஆறாவது, பணிப்பாளர் சபை. ஏழாவது, பொருட்கள் சேவைகள் தொடர்பான பொருட்கள் சேவைகள் தொடர்பான விவரம். இவ்வளவும்
இந்த வணிக விவரணத்தில் உள்ள விடயங்கள். வணிகத்தின் பெயரும் முகவரியும், இலக்கு நோக்கம், பழைய நிர்மாணிப்பாளர், நிர்வாக கட்டமைப்பு, ஒழுங்கமைப்பு முறை, டைரக்டர்ஸ் போர்டு சொல்லுவோம், பணிப்பாளர் சபை, பொருட்கள் சேவைகள் தொடர்பான விவரம். இவ்வளவு வணிக விவரணத்திலே பார்த்திருக்கின்றோம்.